السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய சில செய்திகளை தொடராக நாம் அறிந்து வருகின்றோம். அதிலே நேற்றைய தினம் இந்த உலக வாழ்க்கையில ஏற்படுகிற சோதனையை விட்டும் மௌத்துடைய நேரத்திலே ஏற்படுகிற சோதனையை விட்டும் நாம் பாதுகாவல் தேடக்கூடிய துவாவை அறிந்திருக்கின்றோம். ஏனெனில் அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும், வாழ்க்கையையும் மரணத்தையும் யார் நல்ல அமல் செய்கிறார் என்று சோதிப்பதற்காகவே கொடுத்திருப்பதா அல்லாஹு தஆலா கூறுகின்றார். சூரத்து முல்க் என்ற 67வது சூறாவினுடைய 2வது வசனத்திலே அதை அல்லாஹ் கூறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். இதல்ல அதக்கனாக லியஃபுல் ஹயாத் வ லியஃபுல் மமாத். சூரத்து பனி இஸ்ராயில் என்ற 17வது சூறாவிலே அல்லாஹ் கூறுகிறார், நபியே, நீங்கள் சத்தியத்தை விட்டும் தடம் புரண்டு விட்டால் உங்களை இந்த உலகத்திலேயும் மௌத்துடைய நேரத்திலும் 2 மடங்கு சோதிப்போம் என்று அல்லாஹ் பெருமானாரை எச்சரிக்கை செய்த செய்தியெல்லாம் நாம் நேற்று அறிந்திருக்கின்றோம். அதனுடைய தொடரிலே இந்த வாரத்திலே இந்த நாளையிலே தீய அண்டை விட்டாரை விட்டும் பாதுகாவல் தேடுவதை பற்றிய செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படி ஒரு துஆவை செய்து வந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜாரி சூய் ஃபி தாரில் முகாம். யா அல்லாஹ், நான் குடியிருக்கின்ற வீட்டிலே அண்டை வீட்டாருடைய தீய அண்டை வீட்டாரை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நான் குடியிருக்கின்ற வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற தீய அண்டை வீட்டாரை விட்டும் உடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். பெருமானார் அவர்கள் அதற்கு ஒரு காரணத்தை கூறுகிறார்கள். நிச்சயமாக பாலைவனத்திலே பயணம் செய்கிற நேரத்திலே உனக்கு அருகிலே இருக்கக்கூடியவன் உன்னை விட்டும் நீங்கி விடுவான், விலகி விடுவான் கூறுகிறார். நசை ஷரீஃபினுடைய 5502வது ஹதீஸாக இது வருகின்றது. ஹாக்கிம் என்ற கிதாபினுடைய 1951வது ஹதீஸாக வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே ஒரு அற்புதமான செய்தியை கூறுகிறார்கள். மனித வாழ்க்கையிலே நாம் பயணம் செய்கிற நேரத்திலே சில மக்கள் நம்மோடு பயணம் செய்கிறார்கள். பயண தோழன் என்பதாக கூட அவனை சொல்லலாம். பாதியா என்று சொன்னால் பாலைவன தோழன் என்பதாக பெருமானார் சொன்னதுக்கு காரணம், அந்த காலத்துல பாலைவனத்துல பயணம் செஞ்சாங்க, அதனால பெருமானார் சொன்னாங்க. இப்போது நான் விளங்குவதாக இருந்தால் பயணத்தோழன், பாலைவனத்தோழன் வேணா பயணத்தோழன். நம்ம ட்ரெயின்லயோ பஸ்லயோ நம்ம போறோம், பயணத்தோழன் ஒருவன் இருக்கின்றான். நம்ம கூட வந்து உட்கார்ந்தது கெட்டவனாக போயிட்டான். உதாரணமா என்ன, அதை தூங்கி தூங்கி நம்ம மேல உழுவுறான். இல்லைன்னா சில பேர் நொய்யுன்னு பேசிக்கிட்டே வருவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சவுண்டா பாட்டு வச்சு கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான். சில பேர் பாத்தீங்கன்னா செட்டா உட்காந்து அக்கடிப்பாங்க. இது மாதிரி என்ன செய்யறான், சில பேர் பாத்தீங்கன்னா நம்மளை விட நம்ம சைஸா உட்கார்ந்துருப்போம், நம்மளே ஒரு 100 கிலோ வெயிட் உட்கார்ந்துருக்கோம்.
நம்ம நெருக்கி உட்காரோம் அப்படின்னு கேட்டா அவன் என்ன செய்வான்? சில பேர் குண்டா இருந்தாண்டா இடத்த மறப்பாங்க, சில பேர் ஒல்லியா உட்கார்ந்தாலும் நல்ல சௌடாதான் அப்படி நல்லா அகலமா உட்காந்துருப்போம். நம்ம மேல உரசிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு உட்காந்துருப்போம். பெரிய சிரமம்லாம் இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு பயணத்தோழன் நம்மோடு பயணம் செய்யக்கூடியவன் கெட்டவனாக இருந்து விட்டால் பெருமானா சொல்றாங்க, அன்க அவன் உன்னை விட்டும் விலகி விடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பயணம் முடிந்ததோடு அவனுடைய துன்பமும் முடிந்து விடும். ஒண்ணு நம்ம முதல்ல எந்திரிச்சிட்டாலோ அல்லது அவன் முதல்ல எந்திரிச்சுட்டு போயிட்டாலோ அவன் போகும்போது அவனுடைய அந்த துன்பமும் அதோட சேர்ந்து விடும், சாயிடும், போயிடும். ஆனால் பெருமானா சொல்றாங்க, ஆனால் உனது அண்டை வீட்டான் கெட்டவனாக அமைந்து விட்டால் அந்த கஷ்டம் எப்ப தெரியுமா போகும்? ஒன்னும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மௌத்தாகும். பில் மௌத்தி அவு தாணி பெருமானா சொல்றாங்க. ஒன்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் மௌத்தாகும். தாணுங்கிற வார்த்தை இன்திகால்னு சொல்றாங்க. இல்ல ரெண்டு பேர்ல ஒருத்தர் வீடை மாறி போகும். அது சொந்த வீடா இருந்தா வித்துட்டு போவோம், அல்லது வாடகை விட்டு எங்கிட்ட நம்ம போயிடணும். இல்ல நம்ம வாடகை வீட்டுல இருக்க இருக்க வீடை மாறி போவோம். அவன் தீய அண்டை வீட்டானாக அவன் அமைந்து விட்டால் அந்த கஷ்டம் எப்போ போகும் தெரியுமா? நம்ம போய் சேரும், இல்ல அவன் போய் சேரும். இல்லைன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு நம்ம போனா மட்டும்தான் அந்த கஷ்டம் தீருமே தவிர அது வரைக்கும் தீராது. அதனால பெருமானா சொல்லுவாங்க, என்னுடைய வீட்டிலே பெருமானா சொல்றாங்க, என் வீட்டுக்கு அருகிலே இருக்கின்ற தீய அண்டை விட்டானை விட்டும் நான் பாதுகாவல் தருகின்றதாக பெருமானா சொல்றாங்க. சரி, தீய அண்டை விட்டாண்டா யாருங்க? தீய அண்டை விட்டாண்டா யார்? அதுக்கு பெருமானார்களுக்கும் சொன்னாங்க. ஹதீஸ்ல வருகிறது, தாபது பில்லாஹி மின் சலாசி ஃபவாகிர், மூன்று பேருடைய தீங்கை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்கள். மூன்று பேருடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்விட பாதுகாவல் தேடுங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க, தாபது பில்லாஹி மின் மஜாவிரத்தி ஜாரி சூ, தீய அண்டை விட்டானுடைய துன்பத்தை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் சொல்லிவிட்டு பெருமானா சொல்றாங்க, தீய அண்டை விட்டான் யார் தெரியுமா? இன்றா ஹைரன் கத்தமஹு, அவன் உன்னிடத்திலே ஒரு நன்மையை கண்டால் அதை மறைத்து விடுவான். நீங்க எப்போது தொழுதுகிட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப போதுறீங்க, ரொம்ப நிறைய தான தர்மங்கள் செய்றீங்க, இது அல்லாஹ்வுக்காக செய்றீங்க, வாஸ்தவம் தான். நம்ம செய்யறத அடுத்தவருக்காக செய்யக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய நல்ல விஷயத்தை அடுத்த பாராட்டணும். அதை சொல்லுவாரு, பேருக்காக செய்யறது தப்புடா, பெயருக்காக செய்யறது தப்பு. ஆனால் உடைய காரியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கன்னா போற்றப்படுவது மாதிரி இருக்க வேண்டும். இரண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்மளை அடுத்தவங்க போற்றணும் புகழணுங்கிறதுக்காகவே ஒரு காரியத்தை செய்யறது தப்பு. ஆனால் நம்முடைய காரியங்கள் போற்றும்படியாக இருக்கணும். ஒரு காரியத்தை செய்யறாரு, சிறப்பா செய்வாருங்க, திறமையான ஆளுங்க, கரெக்டா செய்வாருங்க என்பதாக ஒரு காரியத்தை செய்யணும். பெருமானார் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யறோம். ஆனா அண்டை விட்டான் கெட்ட அண்டை விட்டான்டா யான்றா இன்றா ஹைரன் கத்தமகு, நம்மிடமிருந்து எந்த நிலவை அவன் கண்டாலும் மறைத்து விடுவான். நம்மகிட்டே காசு கேட்பான், உதவி கேட்பான், நம்ம கொடுப்போம். ஆனா அதுல வெளியே சொல்லவே மாட்டான். ஆனால் வயின்றா ஷர்ரன் அதா, அவன் நம்மிடத்திலிருந்து ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை, ஒரு தீயதை பார்த்து விட்டால் நம்மை துன்பப்படுத்துவான். ஏதோ நம்ம அறியாம ஏதோ ஒரு சங்கடம் அவனுக்கு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவான். இப்ப நமக்கு வீட்டை கழுவி விட்டுருப்போம், தண்ணி யதார்த்தமா வீட்டு போக ஓடி இருக்கும் அப்படின்னு உடனே சண்டைக்கு வந்துடுவான். அவன் காலம் போல தண்ணியை ஓட்டுவான், தண்ணியை காலம் போல குப்பையை கொட்டி நம்ம வீட்டுக்கு முன்னால வைப்பான். அதையெல்லாம் நம்ம கண்டுக்கிற மாட்டான். நம்மிடமிருந்து ஏதேனும் ஒரு தவறுதலாக ஒரு கஷ்டம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டால் அவன் நம்மை துயரப்படுத்த ஆரம்பித்து விடுவான்மாக பெருமானா சொல்றான். சரிங்க, நேரம் ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் தான் தீய அண்டை விட்டான், இவனை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும் என்பது ஒரு விஷயம். ரெண்டாவது செய்தி அப்படின்னா, ஒருபோதும் சரி, அதனாலதான் இப்படி ஒரு பலப்படி கூட சொல்லுவாங்க, உத்துலுபுல் ஜார கபலத்தார், வீட்டை பார்ப்பதற்கு முன்னால் அண்டை வீட்டாரை பார்த்துக்கொள்ள ஒரு அரபு படம். ஒரு வீட்டுக்கு நம்ம வாங்கினாலும் சரி, வாடகைக்கு போனாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் எப்படிங்கிறத என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டுமாக கூறுறாங்க. இரண்டாவது செய்தியாக என்ன சொல்றாங்கன்னா, நாம் எப்போதும் நமது அண்டை வீட்டாருக்கு நல்லவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம பாதுகாவல் தெரிகிற வேற விஷயம். நமது அண்டை வீட்டாருக்கு நாம் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஹதீஸ்ல சொன்னார்கள்,
லா யூமினு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுத ஜாரஹு. யார் அல்லாஹ்வின் மறுமை நாளில் ஈமான் கொண்டாரோ அவர் அண்டை விட்டாரை துன்பப்படுத்த வேண்டாம் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, வல்லாஹி லா யூமின் வல்லாஹி லா யூமின் வல்லாஹி லா யூமின். அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் உண்மை மூமின் கிடையாது, அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் உண்மை மூமின் கிடையாது, அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் உண்மை மூமின் கிடையாது என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே அவர் யார், மன் யார் ரசூல், அவங்க யார் என்பதாக. பெருமானார் சொல்றாங்க, அல்லதி லா யூமின் ஜாரஹு பவாயிகஹு, அல்லதி லா யூமின் ஜாரஹு பவாயிகஹு. யாருடைய துன்பத்தை விட்டும் அண்டை வீட்டார் அச்சமற்றவர்களாக இல்லையோ, நிம்மதியாக இல்லையோ, அவர் மூமினே இல்லை என்பதாக பெருமானார் சொல்றாங்க. அதனால நாம் எப்போதுமே நமது அண்டை வீட்டாருக்கு எந்த வகையான துன்பத்தையும் நாம் ஏற்படுத்தக்கூடாது என்பது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி என்னவென்றால், ஒருவேளை நமது அண்டை வீட்டார்கள் சரியில்லை என்றால், தீயவர்களாக இருந்து விட்டால் அவருக்கு நாம் சபர் செய்யணும், பொறுமை காக்கணும். நம்ம அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. சில நேரத்திலே அவர் மூலமாக நமக்கு வரக்கூடிய சிரமங்கள் ஏற்படுமானால் அந்த சிரமத்தை நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ்ல வந்து பெருமானார் சொல்றாங்க, மூன்று வகையான மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்கள், மூன்று வகையான மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்கள் சொன்னாங்க. சொல்லிட்டு ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த ஹதீஸ் வந்து அகமது என்ற கிதாபினுடைய 23,340 ஹதீஸாக வருகிறது. சொன்னாங்க, மூன்று வகையான மனிதர்கள் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல ஒரு ஆள் யாருன்னா, வர்ரஜுலு யகூல் லஹுல் ஜாரு யுதீஹி, அவருடைய அண்டை வீட்டார் வந்து இவருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார். யுதீஹி ஜவாரஹு ஃபயஸீரு ஃபயஸ்பிரு அலாதா, அவருடைய துன்பத்தை இவர் பொறுத்து கொண்டால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வரை நேசிக்கிறார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய அண்டை வீட்டால் ஒரு யூதன் இருந்தான். யூதன் எப்போதுமே வந்து முஸ்லிம்களுக்கு எதிரானவன் தான். அப்போ என்ன செய்வான், இரவு நேரத்துல கச்சேரிகள் வச்சுக்கிட்டு, என்னடா என்ன செய்யற, இரவு நேரத்துல மது அருந்தி விட்டு இன்னும் கச்சேரிகளோட நண்பர்களோட ரொம்ப மாடியில உட்கார்ந்து அநியாயம் பண்ணுவான். ஏன்னா இரவு நேரத்துல இமாம் அவங்க வந்து என்ன செய்வாங்க, கிதாபுகள் எழுதுவாங்க, நிறைய செய்வாங்க, தொழுவாங்க, இபாதத் செய்வாங்க. அந்த இபாதத்தை கெடுப்பதற்காக அவங்க செய்வாங்க. ஒரு நாள் நகர்வலம் வருகிறார்கள், அரச காவலர்கள் நகர்வலம் வருகிறாங்க. வருகிற நேரத்தை பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி சேட்டை படிக்கிறதோ இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில இவங்களுக்கு தெரியுது, இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க போய் என்ன சொன்னாங்க, அந்த அரசர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அவரை விடுதலை செஞ்சிருங்க, ஏன் நீங்க வந்துட்டு இது பண்ணீங்க. இல்லைங்க இரவு நேரத்துல வந்து என்ன செய்யலாம், ரொம்ப வந்துக்கிட்டு பாட்டு கச்சேரி எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப இடையூறு செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காவலர்கள் கைது பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. அவங்க சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு நாள் பார்த்ததுக்கே நீங்க வந்துகிட்டு இப்படி சொல்றீங்க, அவன் காலம் முழுவதும் இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான், இரவு நேரத்துல காலம் முழுவதும் இது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். நான் வந்து அல்லாஹ்வுக்காக நான் சபர் செய்யறேன், அதனால என்ன செய்யுங்க, நீங்க அவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களுடைய கோரிக்கையை கூட அந்த அரசர் மன்னிச்சு விட்டார். எங்க சொல்றாங்க, நம்முடைய முன்னோர்கள் அந்த மாதிரி அண்டை வீட்டார்கள் துன்பங்கள் தருகிற நேரத்துல சபர் செஞ்சாங்க. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அந்த அண்டை வீட்டார் மூலமாக ஏற்படுகிற சிரமத்தை பொறுத்துக் கொள்ள என்பது ஒன்று. இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் இஹ்சான் இலைஹி, அவனுக்கு உபகாரம் செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வந்து தன்னுடைய வீட்டுல வந்துகிட்டு அதிகாக்கள் சதக்காக்கள் வந்து என்ன செய்யறாங்க, அவங்க அறுத்த ஆடுகள் அறுத்தாலும் கூட அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய யூதருக்கு தான் கொடுக்க சொல்லுவாங்க. கொடுத்துட்டீங்களான்னு கேட்பான். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு உபகாரம் செய்ய வேணும். பில் ஹதியத்தி, நம்முடைய அன்பளிப்பு ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத சொல்றாங்க. இஹ்சான் இலைஹி பில் ஹதியா, அவங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு என்ன செய்ய கொடுக்கணுமா. மூன்றாவதாக என்ன சொல்றாங்க, அவருக்கு ஏதாவது கடன் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கணுங்கிறத சொல்றாங்க. நாலாவது சொல்றாங்க சலாம், நம்ம முதல்ல அவங்களை பார்த்து சலாம் சொல்லணுங்கிறத சொல்றாங்க. ஐந்தாவதாக சொல்றாங்க அவருடைய வீட்டுல ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னு கேட்டா நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். இது இன்னைக்கு நடைமுறை மாற்றமா இருக்கு. நம்ம அண்டை வீட்டால வந்து நம்ம நல்லா இருந்தா அப்படின்னா இவனுக்கு அப்படியே இஞ்சில குறை மாதிரி ஆயிடுவான். நல்லா பிடிக்கவே பிடிக்காது.
ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, அண்டை வீட்டாருடைய வீட்டுல வந்து ஒரு சந்தோஷங்கள் நடக்குது, ஒரு இன்பமான ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிற அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். ஆறாவதாக பெருமானா சொல்லுவாங்க, அவருடைய வாழ்க்கையிலே வந்து ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிற, சோகங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறா, ஒரு முசாத துபிக்குள் இமாயத்தாஜு, அதாவது அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்துச்சுன்னா முதல்ல போய் என்ன செய்யணும், அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறதாக சொல்றாங்க. அதனால 3 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒன்று, தீய அண்டை விட்டாரை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும். இரண்டாவது, நாம் நல்ல அண்டை விட்டாராக நடக்க வேண்டும். மூன்றாவது செய்தி, அண்டை வீட்டார் கெட்டவராக ஒருவேளை அமைஞ்சிட்டார்னா அதுக்காக நம்ம சபர் செஞ்சு அவங்களுக்கு உதவிகள் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டவரை கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.